ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சிக்கன் தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் சிக்கன் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைதராபாத் பிரியாணி, இது போல் தொன்னை பிரியாணி. இப்போ தொன்னை பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இதை வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அதர் வீடியோஸை கோத்ரூ பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நம்ம செய்ய போகிற தொன்னை பிரியாணி கர்நாடகா ஸ்பெஷல். ஸோ கர்நாடகா ஸ்பெஷல் பிரியாணியை இப்போ நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம தமிழ்நாட்டில் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக குக்கர் அல்லது கடாய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலில் ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 10-12 பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 மினிட் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். இஞ்சியும் அதே குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ தூரம் பூண்டு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணி சேர்த்தே நம்ம வதக்க போகிறோம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண மாட்டோம். இது போல் பூண்டும் இஞ்சியும் ஆயிலில் வதக்கிட்டு ஆட் பண்ணுறதுனால ஸ்பெஷலாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுதான் இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷலாக இருக்கும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே இந்த ஆயிலில் வதங்குறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அது போல் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். நீங்கள் காரம் நல்லா அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இது 1/2 kg சிக்கனுக்கு நான் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு 10-12 சின்ன வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசனைலாம் போகணும். அதளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட புதினா இலைகள் ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லி இலைகள் ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆப் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நிறையவே கிராசரிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த பைமோட் ஆப்பில் கிராசரிஸ் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். ஒன் டைம் இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்களே டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த ரெய்னி சீசனில் நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங்கை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்படி யோசிக்கிறவங்க இந்த ஆப் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் அல்லது கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் பாதி கீ பாதி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீயும் ஆயிலும் சேர்ந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இது கூட 2 பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட கிராம்பு ஆட் பண்ணுறோம். ஒரு 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை பெரிய சைஸாக இருந்ததுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது போல் சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு 3 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ்லாம் நல்லாவே பொரியணும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் சீக்கிரமே உங்களுக்கு வதங்கிடும். இதுக்கிடையில் நம்ம ரைஸ் ஊற வச்சுக்கலாம். இது போல் ஒரு கப்பில் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். எப்போவுமே ரைஸ் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா அலசிட்டு, பிரியாணி ரைஸாக இருந்தால் இது போல் நல்லா அலசிட்டு ஊற வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா இது கூட சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் நல்லா ஓரளவுக்கு ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போல் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் கூட இந்த ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் ஃபுல்லாக நல்லா அந்த ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே பெரட்டி விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 20 to 25% வரையும் சிக்கன் வெந்துடும். ஸோ வெந்து அது தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலாஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா தண்ணி விட்டு அந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இன்னும் வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பட்டை கிராம்பு தூள் வச்சுருப்பீங்க. ஸோ அது பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சிக்கன் 65 மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தயிர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு கூட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் போர்ஷன்ஸில், அதாவது 1:1 ரேஷியோவில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ இந்த மசாலாஸ்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இதிலே நமக்கு வாட்டர் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 80% கிட்ட நல்லாவே வெந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரைஸ் வந்து 1 விசில்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் குக்கரில் இல்லாமல் கடாயில் கூட டேரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுவுமே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நான் இப்போ வந்து குக்கரில் 1 விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறேன். ரைஸ் நல்லா ஊறி இருக்கிறதுனால நமக்கு 1 விசில்லே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு தொன்னை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் அரைச்சி ஊற்றிருக்கிற அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லில் இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிற பிரியாணிக்கும் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி பிரியர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி செய்யணும் அப்படின்னா இது போல் தொன்னை பிரியாணி உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த தொன்னை பிரியாணிக்கு தால்ச்சா ரெசிபி அண்ட் ஆனியன் ரைத்தா, அது கூட சிக்கன் 65 தக்காளி ஜாம்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடும் போது தான் அதோட டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் இதே போல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் இருக்குது. வேணுன்றவங்க சேனலை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். நான்வெஜ் ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் ரெசிபீஸும் நிறையவே இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. ஹோம் மேக்கர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கும் இருக்குது. மணி சேவிங் டிப்ஸ் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒன் டைம் நீங்கள் சேனலை கோ த்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.